ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, சவுதி அரேபியாவில் வந்து பொதுவாக இந்த டிராஃபிக் சம்பந்தப்பட்ட வயலேஷனுக்குலாம் ஃபைனு இது எல்லாமே எல்லா சேனலுமே அப்பீல் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்மளும் அதை பத்தி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆனா இது இல்லாம இன்னொரு விதமான ஒரு ஃபைன் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஜெனரல் வயலேஷன் ஆஃப் த பப்ளிக் டீசென்சி. சவுதி அரேபியாவில் வந்து இது ரொம்ப இப்போ வந்து அதிகமாக கூர்ந்து கவனிக்கிறாங்க. வந்து பப்ளிக்ல டீசென்சியா நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிற பொறுத்து. சவுதி அரேபியா வந்து இப்போ மற்ற நாடுகளுக்கு ஈக்குவலா வளர்ந்துட்டு வரதுனால டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்கிறதுக்கான முயற்சியில சவுதி அரேபியா ஈடுபட்டு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல வெளியில இருந்து வர்ற சுற்றுலா பயணிகளுக்கு இங்க இருக்கிறவங்களால தொல்லைகளும் ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்ப இந்த டீசென்சியை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா கொடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பயனை அதிகப்படுத்தி அதில் குறைக்கிறதுக்கான வழியை பண்றாங்க. அப்படி சில விஷயங்கள்ல வந்து நம்ம தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க சவுதி அரேபியா வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, புதுசா வேலைக்கு தேடி வந்துடக்கூடா இருந்தாலும் சரி, இல்ல உம்ரா விசாவுக்காண்டி வரவா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நீங்க இங்க வந்து சவுதி அரேபியால இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க இதை பின்பற்றணும். பின்பற்றாத பட்சத்துக்கு உங்களுக்கு வந்து ஃபைன் போட முடியும். 5000 ரியால் 6000 ரியால் வரைக்கும் இதோட ஃபைன் தொகை வந்து ஏறிக்கிட்டே போகுது. அதனால மக்களே இப்ப வீடியோ முழுசா பாருங்க. என்னென்னு சொல்லாத சின்ன விஷயங்களோட நீங்க மிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை நம்ம செஞ்சே இருக்கலாம். நம்ம தமிழக நண்பர் ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட 5000 ரியால் வரைக்கும் ஃபைன் போட்டதா சொல்லி நம்ம சங்க குரூப்ல வந்து இருந்துச்சு. அதனாலதான் நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போவோம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, செக்ஸுவலா இருக்குங்க. செக்ஸுவல் சம்பந்தமா ஒரு ஆக்ட் பண்றது, பப்ளிக் பிளேஸ்ல ஆக்டிவ் பண்றதோ இல்ல அது சம்பந்தமா பேசுறதோ அந்த மாதிரி வகையில ஈடுபட்டா அப்படின்னா அது கிட்ட 3000 ரியால இருந்து 6000. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்ணுனீங்கன்னா அதுக்கு 3000 ரியாலும், ரெண்டாவது என்ன பண்ணா அதுக்கு 6000 ரியால் வரைக்கும் பனிஷ் பண்ணுங்க. ரெண்டாவது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளே த மியூசிக். அதாவது நம்ம ஒரு பார்க்ல ஃப்ரைடேல ஏதோ ஒரு ஹாலிடேக்கு நம்ம போறோம், அந்த பார்க்ல வந்து நம்ம அதிகமா சவுண்ட் லவுட் ஸ்பீக்கரை வச்சு மியூசிக் என்பது இந்த மாதிரி விஷயங்களை வந்து குரூப்பாவோ தனியாவோ பண்ணா அதுவும் தவறு. அதுக்கும் ஃபைன் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஃபைன் அமௌண்ட் எவ்வளவுன்னா, குறைந்தபட்சம் 100 ரியால்ல இருந்து அதிகபட்சம் 6000 ரியால் வரைக்கும் இருக்கு ஃபைன் அமௌண்ட். ஒவ்வொன்றைக்கு ஃபைன் அமௌண்ட் சொன்னா டைம் அதிகமாயிரும். அதனால நான் ரீசன் மட்டும் சொல்றேன், நீங்க உஷாரா இருந்துக்கங்க. உங்களுக்கு அது ஃபைன் அமௌண்ட் எவ்வளவு தேவைப்பட்டா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் கமெண்ட்ல சொல்றேன். ரெண்டாவது, அதே மாதிரி மியூசிக் டைம் பண்றது வந்து நீங்க ப்ரேயர் டயத்துல மியூசிக், அதாவது தொழுகை நடக்கிற சமயத்துல வந்து நீங்க இதே மாதிரி சவுண்ட் லவுடா வச்சு மியூசிக் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஃபைன் வந்து ஹெவி ஃபைனா கொடுக்குறாங்க. 3000 6000 வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி மியூசிக் வந்து ரெசிடென்ஸ் ஏரியால போடையில ரெசிடென்ட் ஏரியாவில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கு கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்பாங்க. மூணாவது, நம்ம அனிமல் செல்லப்பிராணி ஏதாவது வச்சிருக்கோம், செல்லப்பிராணியை கூட்டிட்டு நம்ம பார்க் எதுக்கு போறோம், அந்த இடத்துல ஏதோ ஒன்று கழிவு போயிடுச்சு, டாய்லெட் போயிடுச்சு அப்படின்னு அதை கிளீன் பண்ண வேண்டியது அந்த ஓனரோட கடமை. இல்ல நம்ம அப்படியே போயிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுவும் இந்த நியூசன்ஸ் கேஸ்ல வருது, அதுக்கும் ஃபைன் உண்டு. அப்புறம் இந்த குளிர் டயத்துல கம்பல்சரி நம்ம வெளியில போய் நம்ம குளிர் தோணலாம், அப்புறம் வந்து தீப்பத்தணும், குளிர் காயணுங்கிற மாதிரி தோணலாம். அதுக்கு கண்டிப்பா சவுதி அரேபியால தரப்பட்டிருக்காங்க. அதனால பப்ளிக் பிளேஸ்ல எங்கேயும் குளிர் காயறதுக்கு தீப்பற்ற வைக்க கூடாது. இது வந்து கம்பல்சரி நீங்க பண்ணிடவே கூடாது. இது வந்து ரொம்ப ஹெவியான ஒரு பனிஷ்மெண்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் பொதுவான ஒரு இடத்துல வந்து பேங்கோ ஏதோ இருக்கட்டும், ஒரு இடத்துல வந்து இருக்கைகள், அதாவது சேர் போட்டுப்பாங்க. அது வந்து முதியோர்களுக்கும் ஊனமுற்றோருக்கும் ஒதுக்கப்பட்ட இருக்கையில வந்து நம்ம சாதாரண நபர்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதுவும் வயலன்ஸா வரும், அதுக்கும் ஃபைன் உண்டு. அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபாஸ், அதாவது பேரிகார்டு, பாதுகாப்புக்காக பேரிகார்டு போடும். இப்போ மக்கா மதீனா போறவங்களாம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து போலீஸ் பேரிகார்டு போட்டிருப்பாங்க, உள்ள போகக்கூடாதுன்னு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றாரு. அப்படி போட்டிருக்க பேரிகார்டுல ஏதோ ஒரு இடத்துல போட்டிருக்க பாதுகாப்பு வளையத்தை தாண்டி நம்ம போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுவும் வயலன்ஸ்ல வரும், அதுக்கும் ஃபைன் உண்டு. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, ட்ரெஸ், நம்ம போடுற ட்ரெஸ் வந்து ப்ராப்பரா இருக்கணும்ன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கேர்ள்ஸுக்கு பொறுத்த அளவுக்கு புர்கா வந்து கட்டாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க வந்து செக்ஸியாவோ ரொம்ப இதாகவும் போடாம ட்ரெஸ் வந்து பார்க்கறதுக்கு நார்மலா இருக்கிற மாதிரி போடணும். அப்படி இல்லை இம்ப்ராப்பரா நீங்க போட்டுட்டீங்கன்னா அதுக்கும் ஃபைன் ஆகும். அதே போல நம்ம போடுற ட்ரெஸ் வந்து மக்கள் நம்ம அதிகமா டிஷர்ட்லாம் போட்டோம் அப்படின்னா நம்ம டிஷர்ட்ல எழுதியிருக்க மாதிரிலாம் போடுவோம். அது கவனம் தேவை. அதுல என்ன எழுதிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு போடணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த வாசகங்கள் வந்து அவதூற கலப்புற மாதிரியோ இல்லை அரசாங்கத்துக்கு எதிராகவும் இருக்கிற மாதிரி அமைந்தா அதற்கும் ஃபைன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆடைகள் உடுத்தையில அந்த ஆடைகள்ல வந்து இந்த ஆபாச படங்களை போராளிகளை ஊக்குவிக்கப்படுத்துற மாதிரியும் இல்ல ட்ரக்ஸை ஊக்குவப்படுத்துற மாதிரி, அதை சீர்ட்டு குடிக்கிற மாதிரியோ இந்த மாதிரி எந்த ஒரு இமேஜோ லாகோவோ நம்ம போடுற ட்ரெஸ்ல இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதுக்கும் ஃபைன் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்டர்வேர், இந்த மாதிரி ஸ்லீப்பிங் நைட் தூங்குற ட்ரெஸ்ஸோட வெளியில வர்றதுக்கு கண்டிப்பா அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்குலாம் அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் வந்து கையோட வெளியே வரதுக்கு அனுமதி இருக்காது. அதனால சிட்டில இருக்கிறவங்க பப்ளிக் பிளேஸ்ல போறீங்கன்னா கையோட போறத தவிர்த்துக்கோங்க. அப்புறம் பொதுவான வாகனத்தை பொறுத்த அளவுக்கு பொது வாகனம்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ், கவர்மெண்ட் இந்த ட்ரெயின் இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதுல வந்து நம்ம படம் வரைகிறதோ எழுதுறதோ கூடாது. அப்படி பண்ணினா அதுவும் இந்த கேஸ்ல வந்து வருது, இதுக்கும் ஃபைன் உண்டு. அதே மாதிரி பொது வாகனங்கள்ல வந்து நம்ம வந்து இந்த ட்ரக்ஸ், ஆபாசமான வார்த்தைகளை இடம்பெற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டுறதோ இல்லை எழுதுறதோ இது வந்து கூடாது. இதை பண்ணினோம்னால இதுக்கும் தவறு வந்து ஃபைன் உண்டு. இதுக்கும் 1000-2000 வரைக்கும் ஃபைன் உண்டு அமௌண்ட்டும் போட்டிருக்காங்க. நம்ம சவுதி அரேபியாவில் ஒரு தொழில் பண்றோம், நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அதுக்கான ஒரு விளம்பர பலகை வைக்கிறோம், இல்லை அதுக்கான ஒரு துண்டு சூட்டு விநியோகம் பண்றோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஏரியாவில் இருக்கிற நகராட்சியில ஆபீஸ்ல கவர்மெண்ட் செக்டார்ல போய் அனுமதி வாங்கிட்டு தான் நம்ம இந்த பேப்பரை சப்ளை பண்ணணுமே தவிர அனுமதி வாங்காம கொடுத்தா அதுவும் நமக்கு ஃபைன் வரும், அதுக்கும் பெனால்டி உண்டு. அதே மாதிரி பார்க்ல நைட்லயோ எங்கேயோ நம்ம பார்க்ல இருக்கோம், அங்கே போகையில நம்ம அதிகமா வெளிச்சத்திருக்கக்கூடிய லைட் ஆன் பண்ணி வச்சு லைட்டு போடுறது, அப்புறம் லேசர் பேம வச்சு அடுத்தவங்க மூஞ்சிலேயே அடுத்தவங்களுக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி சில இம்ப்ராப்பர் ஆக்டிவிட்டில இருந்தோம் அப்படின்னு சொன்னா பொதுவான இடத்துல இதுக்கும் ஃபைன் உண்டு. எங்கேயோ ஃபியூல நிக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த லைன்ல நிக்கையில நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம முன்னாடி போறதுக்கு முயற்சி செய்யறது, அங்க இருக்க தொந்தரவு பண்றது, இந்த மாதிரி விஷயங்களும் கண்டிப்பா வந்து இன்டிஜென்சில வருது, அதுக்கும் பெனால்டி உண்டு. அதனால கியூல நிக்கையில அமைதியா நின்றுட்டு போறதுதான் சிறப்பு. அதே மாதிரி பொதுவான இடத்துல வந்து ஒரு ஆளு கூட ஆர்கியூமெண்ட் பண்றதோ இல்ல சண்டை போடுறதோ கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். இப்படி சண்டை வந்து கண்டிப்பா இதை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போற அளவுக்கு இருக்கு இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல ஃபைட் பண்றது. அதுவும் கண்டிப்பா வந்து இந்த மாதிரி இன்டிசென்சி பிஹேவியர்ல வந்து ஆடு வரும். அதனால பப்ளிக் பிளேஸ்ல எவ்வளவு கோவம் வந்தாலும் சண்டை போடுறதோ ஆர்கியூமெண்ட் பண்றதோ தவிர்த்துக்கங்க. அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாக நம்ம வெளியில எங்கேயாவது போறோம், ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பார்க்கறோம், இல்லை போலீஸ் ஒரு ஆளை விரட்டி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை வீடியோ எடுக்கிறதோ படம் எடுக்கிறதோ தயவு செய்து முழுமையா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி அதை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற எடுக்கையில போலீஸ் பார்த்தாவோ இல்லை அதை நம்ம சோசியல் மீடியா அப்லோட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன் வந்து சிவியரா இருக்கும். எனக்கே பர்சனல் அனுபவம் இருக்கு. நாங்க இந்த மாதிரி கார்ல போயிட்டு இருக்கையில ஆப்போசிட்டா ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அப்பதான் ஆக்சிடென்ட் ஆச்சு. கூட இருந்த அண்ணன் ஒருத்தர் வந்து அதை போட்டோ எடுத்தாப்ல. அந்த பிளாஸ் எடுத்தோன்னா போலீஸ் பார்த்துட்டு டக்குனு எங்க வண்டியை நிப்பாட்டிட்டு எல்லாரும் போனையும் வாங்கி கைப்பற்றிட்டாப்ல. போனை வாங்கி ஒவ்வொரு போனா செக் பண்ணிருக்காரு. அதுல பாருங்க எங்க நல்ல நேரம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் அவசரத்துல எடுக்கையில அந்த போட்டோ வந்து பேக்ல உட்காந்து சீட்டை தான் எடுத்திருக்காரு, தவிர வெளியே எடுக்கல. அதனால அந்த கேமரா போட்டோ செக் பண்ணி பார்த்த வந்து சீட்டை மட்டும் செக் பண்ணிட்டு விட்டுறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம போயிடுச்சு. நம்ம அதுல இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒருவேளை அன்னைக்கு பிக்சர்ல இருந்து அவர் எடுத்திருந்தாருன்னா அந்த போலீஸ்கார் மூட கொடுத்துருக்கு டெலிட் பண்ணி விட்டுருக்கலாம், இல்ல புடிச்சு கொண்டே உள்ள போட்டிருக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. அன்னைக்கு நம்ம பாதுகாப்பா தப்பிச்சிட்டோம். அதனால மக்களே இந்த மாதிரி வேலையில வந்து தவிர்த்துக்கங்க. இதுக்கு ஃபைன் வந்து 1000 ரியால் 2000 ரியால் வரைக்கும் ஃபைன் போட்டிருக்காங்க. இது மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்கிறதால அதனால இதை அவாய்ட் பண்ணிக்கங்க. மேக்சிமம் என்னென்ன இருக்குங்கிறத எல்லாத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இது இருக்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இதை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பாதுகாப்பா இருந்துக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் சவுதி அரேபியா பத்தி அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம்.